அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 12/2/2025 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,197 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:14 8:14க்கு 23,197 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு நம்ம நிஃப்டி க்ளோசிங்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 126 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ப்ளஸில் நம்மளுக்கு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 126 நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம அங்கேருந்து நம்ம க்ளோசிங்க்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். 126 பாயிண்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா என்னன்னா R1, நம்மளுக்கு R1 23,193ங்கிறது R1, 23,283ங்கிறது R2. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இன்னைக்கு பாருங்கள், நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ 1 வீக் ரேஞ்சு, ஒன் டே ரேஞ்சு, 1 வீக் ரேஞ்சு, 1 மந்த் ரேஞ்சு. அப்போ 1 வீக்குக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறாங்க, அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு இன்னும் பெண்டிங் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் டேட்டாவே எடுத்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு பையராக இருக்கிறப்போ நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு நம்மளால் எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துலாம் இப்போ இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஓப்பனுக்கு மேலே போகுது அப்படின்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நின்றுச்சுன்னா இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு இப்படி கீழே வராங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். இன்றைக்கி ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனை பாருங்கள், நல்ல ஒரு டீசெண்டாக மூவ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் 200 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. நம்மளுக்கு இந்த லெவல் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். R1, S1, R1, R2, S1, S2 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். எஸ்டர்டே ஹை லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸு ஓப்பன். இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓப்பனில் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஓப்பன் ஆகணுட்டி எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து பேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒன் டே ரேஞ்சில் 200 பாயிண்ட் எங்கேருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நீங்கள் ஒரு டேட்டாவே எடுத்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு இதில் போயிட்டு நம்ம இந்த டேபிள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த டேபிள் நம்மளுக்கு ரொம்ப இதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு செயல்படும். ஏன்னா இது என்எஸ்சி நம்மளுக்கு கொடுக்கறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஒரு செல்லர் வியூவில் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பையர் வியூவில் எக்காரணத்தை கொண்டும் மார்க்கெட்டை பார்க்கக்கூடாது. செல்லர் வியூவில் ஒண்டி தான் பார்க்கணும். இது செல்லருக்கு மட்டும், இது செல்லிங்கோசரம் தான் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனே கொண்டுட்டு வந்தாங்க. அப்போனா அவங்க வியூவில் பார்த்தா நல்ல ஒரு கிளியரான பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு 4 to 5 இந்த 5 காலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு 9:15க்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறீங்க. மார்க்கெட் மூவ் ஆனோட்டி அதுக்கு அடுத்தது ஒரு 1 ஹவருக்கு இல்லாட்டினா ஒரு 1/2 ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆன பிரகாரம் இதில் எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, எதனால இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு, அப்போ இந்த இதில் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சில டைம் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க, ஒரு சில வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு நாலேஜும் கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஐவிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐவிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இதை டெய்லி நீங்கள் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஐவி இருக்கிறப்ப மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இப்போ கால் சைடு வந்து ஐவி 19.17 இருக்குது. புட் சைடு பார்த்தீங்க ஐவி பார்த்தீங்கன்னா 15.62 இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப மார்க்கெட்டு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தான் ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதணும். இதிலலாம் நீங்கள் நோட் எடுத்து எழுதி இதில் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு நாலேஜும் கிடைக்கும், நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு நம்மளால் இதில் எடுக்க முடியும். மோஸ்ட்லி கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். கற்றுக்காமல் நீங்கள் பிளைண்டாக நீங்கள் இதுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம எடுக்கிறதுக்கு தான் வரணும். பைசா மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு வரக்கூடாது. மார்க்கெட்டுக்கிட்ட ஏகப்பட்ட பைசா இருக்குது.
அதுலேருந்து நம்மளுக்கு தேவையானது எடுக்கிறதுக்கான நாலேஜை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம டெய்லியும் நம்மளால் இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. இப்போ மார்க்கெட்டு ஒரு 120 பாயிண்ட் வந்து இப்போ பாசிட்டிவில் இருக்கிறதுனால இந்த எஸ்டர்டே ஹையிலே மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எஸ்டர்டே ஹைக்கு போகிறப்ப யார் பயப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஒரு செல்லர் வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னா காலை வந்து செல் பண்ணவங்க பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ கால் செல்லர் வந்து பயந்தா என்ன நடக்குது, அவங்க பயப்படலை அப்படின்னா என்ன நடக்குது. அப்போ இந்த 49,400 காலன் புட்டையும் செல் பண்ணவங்க எதை வச்சும் பயப்படுவாங்க. 49,400 கால் பண்ணவங்க எந்த வேல்யூ வச்சும் பயப்படுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி அப்படின்னா நாலேஜ் உங்களுக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறப்ப இதில் மார்க்கெட் ஒரு மூமெண்ட் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு நம்ம லோ டு ஹை வந்து நம்மளால் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாவே இப்போ மார்க்கெட்டு 1 டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இப்போ ஓப்பன் ஆகுது, ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஓப்பனை பிரேக் பண்ணுறப்ப இந்த லோ டு ஹை நம்மளுக்கு 500 பாயிண்ட் இருக்கணும். அப்போ அந்த 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 மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் அந்த 500 பாயிண்டில் நம்மளுக்கு தேவையானது 10 to 20 பாயிண்ட் அதை வந்து எடுத்துகிட்டு டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வர முடியும். கால் செல்லரும் சரி, கால் பையரும் சரி, இந்த மாதிரிலாம் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணணும். கம்பல்சரி மார்க்கெட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் இருக்குது. அப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிஸ்க் இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஆனால் இதில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கினாலும் சம்பாதிக்கலாம், மேலே போனாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஸ்டாக்கில் ஒண்டி மேலே போனால் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்ம போட்ட பைசா நம்ம அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம லாஸை புக் பண்ணாத வச்சும் நம்ம பைசா அதில் இருக்கும். ஆனால் இதில் இந்த வீக்லி கான்ட்ராக்ட்லாம் நம்ம எடுத்து க்ளோசிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீக்லியோட நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிரும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அன்னையோட க்ளோசிங் ஆயிரும். ஆனால் அந்த ஃபியூச்சர் ஆப்ஷன் வந்து நம்ம நல்லபடியாக நல்ல நாலேஜோட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு தொழில் இது. அதனால் கொஞ்சம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே ட்ரேட் பண்ணுறதுக்கு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இந்த R1, R2, S1, S2 இப்போ இந்த R1க்கும் இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணும். எஸ்டர்டே ஹைக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது 50,256 வந்து நம்மளுக்கு R1, அதுக்கு அடுத்தது R2. இந்த R2க்கெல்லாம் போகிறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தான் வாட்ச் பண்ணணும். ஏன்னா இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு செல்லர் வியூவில் பார்க்குறப்ப இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழே போனால் என்னப்பா இந்த இடத்துக்குலாம் வந்தால் இந்த ரெண்டையும் சேர்த்து செல் அடிச்சவங்க ரொம்ப பேனிக் ஆவாங்க. அப்போ பேனிக் ஆகலை அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு இதுலேயும் நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேபிள் போய் பார்ப்போம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி 49,500 50,000 கால் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 49,400 பேங்க் நிஃப்டி க்ளோசிங் ஆகிருக்குது. அப்போனா இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஸ்ட்ரைக்கில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். காலையில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை மூவ்மெண்ட்டை கவனிங்க. இந்த 5 ஸ்ட்ரைக்குள்ளே இல்லாட்டினா 4 ஸ்ட்ரைக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கவனிச்சாவே இதுலேயும் நம்மளுக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கும். இந்த 49,500க்கும் 50,000க்கும் நம்மளுக்கு இதில் மிட் பாயிண்ட்லாம் நம்ம பிரிக்கணும். நம்ம மிட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 49,750. இப்போ 49,750 வரப்போ மார்க்கெட்டு என்னவா இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்போ இதோட ஐவி என்னன்னு பார்ப்போம். ஐவி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஐவி பார்த்தீங்க அப்படின்னா
கால் சைடு 18.10 இருக்குது, புட் சைடு வந்து 16.18 இருக்கு. அப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணாவே ஓரளவுக்கு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டு எந்த சைடு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலாம் சென்செக்ஸ் வேற லெவலில் இருந்தது. இன்னைக்கு நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதில் ஒரு ஷார்ட் கவரிங் வந்தது அப்படின்னா ஒரு லோ ப்ரைஸ்லேருந்து ஹைக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸ் ஆல்ரெடி பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு இந்த R1 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். R1 இம்பார்ட்டன்ட், இந்த எஸ்டர்டே ஹையும் இம்பார்ட்டன்ட். இந்த எஸ்டர்டே ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா கால் ஆப்ஷன்லாம் நேற்று எஸ்டர்டே ஹையை அவங்களும் பிரேக் பண்ணும். அப்போ அவங்க பிரேக் பண்ணால் என்ன நடக்குது, பிரேக் பண்ணாட்டினா என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வரப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி ரியாக்ட் ஆகுது, அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே அவங்கெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்குது அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகணும். அப்போ இந்த இடத்துக்கு எஸ்டர்டே ஹைக்கு வரப்போ யார் பயப்படணும், ஒரு இப்போ செல்லர் வியூவில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரப்போ யார் பயப்படணும், அப்போ பயந்தா என்ன நடக்குது, பயப்படலன்னா என்ன நடக்குது. ஏன்னா எஸ்டர்டே ஹையும் R2வும் நம்மளுக்கு நியரஸ்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரெண்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சினாரியோ அமைகிறப்பெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட்டையும் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி உங்களுடைய நோட் பண்ணி லைன் போட்டு வைங்க. லைன் போட்டு வச்சு இதில் எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு வாட்ச் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கிளியரான பிக்சர் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துக்கு போனாட்டி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, எங்கே போனால் ஏன் அந்த மாதிரிலாம் ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான் அதில் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். இதை ரெகுலராக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இதை மாதிரி தொழில் வேறு எந்த தொழிலும் கிடையாது. அதனால் நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டு இதை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு ரெகுலராகவே உங்களால் எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் பார்ப்போம். டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடி தான் இதில் நல்ல ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். அந்த அளவுக்கு இதில் கிளியரான பிக்சர் சென்செக்ஸில் கிடைக்கல. இதில் OI டேட்டா பார்ப்போம், இது IV பார்ப்போம். இதில் IV பார்த்தீங்கன்னா கால் சைடு 14.89 இருக்குது, புட் சைடு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ இந்த சேமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே இந்த OI டேட்டாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். OI எல்லாம் நம்மளுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வெப்சைட்டு இந்த OI சார்ட்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதனால் அந்த OI டேட்டாலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு அதுலேயும் நம்மளால் எடுக்க முடியும். அதெல்லாம் எல்லாமே ஒரு கால் பையராக இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றையும் வச்சுக்கிட்டு நம்ம இதில் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் பல டேட்டாவை உங்கள் கையில் அட்டன் டைமில் நீங்கள் பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் பையர் வந்து ஜெயிக்க முடியும். செல்லர் ஏதாச்சும் ஒரு 2-3 தப்பு பண்ணாலும் அவங்க ப்ராஃபிட்டில் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஆனால் கால் பையர் நீங்கள் எடுத்த இடம் தான் அது லாஸ்ட்டாக இருக்கும். அங்கேருந்து கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் கால் பையர்லாம் எல்லா டேட்டாவும் கற்றுக்குங்க. எந்த அளவுக்கு கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு ப்ளே பண்ணுறது பாருங்கள். இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.